ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளும் மோஸ்ட்லி வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ஸாக மெஜாரிட்டியில் இருக்குது ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து இருக்கும். GE 3791 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 months முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவேன். அது எல்லாமே கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இதெல்லாம் தரவு பண்ணிருங்க. மெஜாரிட்டி வந்து நிறைய டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு நான் 15 மார்க் எந்த யூனிட்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜில் நடந்த ஒரு 3 கொஸ்டின் வந்து மாடல் கொஸ்டினாக கொடுக்க போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்க்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இதை மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிடுங்க. ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக மறக்காமல் இதை மட்டும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1ல் உங்களுக்கு இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிபர்ட்டி ஃப்ளோரிசமும் ஒரு சில கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் காட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செகுலரிசம் இன் இந்தியன் கான்டெக்ட் இது கூட அவ்வளோவா கேட்கல. இந்த செகுலரிசம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பிக் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செகுலர் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரீஜன் இதுவும் ஒரு சில டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3ல் உங்களுக்கு சயின்டிஃபிக் டெம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொப்போசிங் அண்ட் டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. இது ஒரு சில டைம் 15 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கெப்டிசமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மார்க்கில் நிறைய டைம்ஸ் கேட்டு வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 4th யூனிட்லேருந்து மெஜாரிட்டியாக 15 மார்க் வந்து கேட்குறாங்க. நான் பார்த்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே 15 மார்க் வந்து 4th யூனிட்லேருந்து வந்திருக்கு. அதனால் 4th யூனிட்டை தரவு பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜெண்டர் வயலன்ஸும் சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4th யூனிட்டில் ஜெண்டர் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதில் வந்து ரிப்பீட்டடாக 13 மார்க் வந்திருக்கு, 15 மார்க் வந்திருக்கு, 2 மார்க்ஸ் வந்திருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜெண்டர் பயாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சோசியல் எத்திக்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு எத்திக்கல் ரீசனிங் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5ல் உங்களுக்கு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுபோக சேலஞ்சஸும் பார்த்துக்கோங்க. ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நிறைய டைம்ஸ். இந்த டிரான்ஸ்பரன்சி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஃபேர்னஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் எத்திக்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வர லாஸ்ட் மினிட் படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மெயின் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் தரவு பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல் கொஸ்டின். ஸோ மெஜாரிட்டியாக நான் ஒரு 3 மாடல் கொஸ்டின் காட்டேன். அட்டானமஸ் காலேஜில் நடந்த அஃபீஷியல் கொஸ்டின் தான். ஸோ இது மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது அப்படியே கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இதில் இந்த 3 கொஸ்டின்லையும் கேட்டிருக்கா நான் முன்னாடி டாப்பிக்காகவே கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் அதை நல்லா தரவு பண்ணிடுங்க. இது மாடலுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெஜாரிட்டியாக இந்த ஃப்ராட்டர்னிட்டிலாம் 2 மார்க்ஸ் நிறைய டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. செகுலரிசமும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிக் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்லேருந்துலாம் கேட்டிருக்காங்க. 15 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போதிசிஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜெண்டர் ஈக்குவலிட்டி ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த ஜெண்டர் கான்செப்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கொஸ்டின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இந்த ஃப்ளூரலிசமில் வந்து 2 மார்க் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி பிக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா செக்குலரிசமில் வந்து கேட்டிருப்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 15 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெண்டர் கான்செப்ட் அதாவது ஜெண்டர் பயாஸில் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த 4th யூனிட் நல்லா தரவு பண்ணிடுங்க. அது வந்து 15 மார்க் வர அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல் கொஸ்டின். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் ஃப்ராட்டர்னிட்டி கேட்டிருக்காங்க, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் கேட்டிருப்பாங்க, செகுலர் வேல்யூஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 15 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து கேட்டிருப்பாங்க, அதாவது ஜெண்டர் ஈக்குவலிட்டிலேருந்து வந்திருக்கும். ஸோ அதனால் 4th யூனிட்டை தரவு பண்ணிடுங்க, 15 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக உங்களுக்கு நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் போக உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சிருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.